வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று திங்கட்கிழமை 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக சீனாவுக்கு போய் இறங்கியுள்ளார். இது 5 ஆண்டுகளின் பின் பங்களாதேஷ் தலைவரின் முதல் சீன வருகையை குறிக்கிறது. கடந்த தசாப்தத்தில் பெய்ஜிங் மற்றும் புதுடில்லி ஆகிய இரண்டும் ஆசியாவில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த முயல்வதால் பங்களாதேஷ், சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளின் கவனத்தை அதிகளவில் ஈர்த்துள்ளது. பங்களாதேஷும் இந்தியாவும் ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் மொழியியல் உறவுகளை பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் சீனா பங்களாதேஷின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் முக்கிய முதலீட்டாளராகவும் உள்ளது. பங்களாதேஷ் என்ற நாடு உருவாக காரணமாக இருந்த இந்தியா அங்கு சீன ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதற்கான நகர்வுகளை மேற்கொள்ளும் நிலையில் 5 ஆண்டுகளின் பின் பங்களாதேஷ் பிரதமரின் சீன பயணம் அமைந்துள்ளது. பெய்ஜிங்கில் அவர் சீன தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் மற்றும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பல இருதரப்பு வர்த்தக மற்றும் கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான முதலீடுகள், வரியில்லா ஏற்பாடுகள் மற்றும் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை எளிதாக்குதல் மற்றும் பிற பிரச்சினைகள் தொடர்பான 20க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இரு தரப்பினரும் கையெழுத்திடலாம் என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹசீனாவின் சீன பயணத்தை பங்களாதேஷ், இந்தியா, சீனா என்ற இரு சக்திகளுடனும் டாக்காவின் மூலோபாய உறவுகளை சமநிலைப்படுத்தும் முயற்சியாக நிபுணர்கள் கருதுகின்றனர். அதற்கு ஒரு உதாரணமாக பங்களாதேஷில் இந்தியா நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறது. சீனா நிதியளிக்க தயாராக உள்ள டீஸ்டா நதியின் திட்ட முன்மொழிவு மற்றொரு பக்கத்தில் பரிசீலனையில் உள்ளது. டீஸ்டா நதியின் விரிவான மேலாண்மை மற்றும் மறுசீரமைப்பு திட்டம் என அழைக்கப்படுவது சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள திட்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நதி திட்டம் சற்று உணர்திறன் வாய்ந்தது. காரணம், இந்த டீஸ்டா நதி இந்தியாவுக்கும் பங்களாதேசத்திற்கும் இடையில் பாய்கின்றது. அதில் சீனா செய்ய போகும் அகழ்வாராய்ச்சி மற்றும் அணைக்கட்டு திட்டங்கள் புதுடில்லியுடன் உராய்வை ஏற்படுத்தக்கூடும். இந்தியாவின் சிலிசூரி தாழ்வாரம் கோழியின் கழுத்து என்று அழைக்கப்படுகிறது. சீனாவால் முன்மொழியப்பட்ட டீஸ்டா நதி திட்ட தளத்திற்கு அருகில் இந்தியாவின் சிலிசூரி தாழ்வார கோழியின் கழுத்து உள்ளது. இது ஒரு புவியியல் சார், அரசியல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த பாதை. சிலிசூரி தாழ்வார கோழியின் கழுத்து வடகிழக்கு இந்திய மாநிலங்களை இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கிறது. அந்த குறுகிய நிலப்பரப்பில் இந்தியாவின் குறுகிய பகுதி 22 கிலோமீட்டர் அளவு உள்ளது. பங்களாதேஷுடனான வளர்ச்சிக்கான பணிகள் என்ற போர்வையில் இந்தியாவின் சிலிசூரி தாழ்வாரத்தின் அருகே சீனா தனது இருப்பை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பது இந்தியாவுக்கு தெரியும். டீஸ்டா நதியின் திட்டம் பங்களாதேஷுக்கு சீனா கொடுத்துள்ள ஒரு திட்ட முன்மொழிவுதான். அதற்கு பங்களாதேஷ் இன்னமும் ஒப்புதல் கொடுக்கவில்லை. புதுடில்லி சமீபத்தில் இந்த டீஸ்டா நதியின் திட்டத்தில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்தது. மேலும் விவரங்களை விவாதிக்க ஒரு தொழில்நுட்ப குழுவை டாக்காவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. அப்படியான உணர்திறன் மிக்க விஷயம் ஒன்று மேசையில் உள்ள நிலையில் பங்களாதேஷ் பிரதமரின் சீன விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது. 2007 முதல் 2012 வரை சீனாவுக்கான வங்கதேச தூதராக பணியாற்றிய முன்ஷி ஃபைஸ் அகமது டாக்கா சமச்சீர் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த கோரிக்கைகள் உள்ளன. அதை நாம் எப்போதாவது அங்கீகரிக்க வேண்டும். டீஸ்டா நதி திட்டம் குறிப்பிடத்தக்கது. நாம் சில அம்சங்களில் இந்தியாவையும் மற்றவற்றில் சீனாவையும் ஈடுபடுத்தினால் நான் எந்த சிக்கலையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் இந்திய எல்லைக்கு அருகே இந்தியா சீனாவுடன் இணைந்து ஒரு திட்டத்தை செயற்படுத்துவது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பங்களாதேஷ் தனது சொந்த நலன்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் என்று பிரதமர் ஹசீனா கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கிற்காக சீனாவும் இந்தியாவும் அதிக அளவில் போட்டியிடுகின்றன. பெய்ஜிங் ஏற்கனவே பாகிஸ்தான், இலங்கை, மியான்மர் மற்றும் ஜிபூட்டி போன்ற நாடுகளில் உள்ள துறைமுகங்களுக்கான செயல்பாட்டு உரிமைகளை பெற்று மாலத்தீவுகள் மற்றும் வங்கதேசத்தில் முதலீடுகளை முன்மொழிகிறது. இது புதுடில்லியில் பெரும் உஷார் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் நகர்வுகளை சமநிலைப்படுத்தும் முயற்சியில் ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை இயக்குவதற்கான உரிமையை இந்தியா பெற்றுள்ளது. மேலும் சமீபத்தில் மியான்மரில் உள்ள சிட்வே துறைமுகத்தை இயக்கும் உரிமையை பெற்றது. பங்களாதேஷில் உள்ள மோங்லா துறைமுகத்தை இயக்கவும் அங்கு புதிய முனையத்தை உருவாக்கவும் இந்தியா விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் போட்டி டாக்காவை ஒரு கடினமான இடத்தில் வைக்கிறது என்று பங்களாதேஷ் நிபுணரும் அமெரிக்காவில் உள்ள இலினாய் ஸ்டேட் யூனிவர்சிட்டியின் பேராசிரியருமான அலி ரியாஸ் நம்புகிறார்.
இரு கட்சிகளும் தங்கள் தேசிய நலன்களை மனதில் வைத்து தங்கள் புவிசார் அரசியல் மற்றும் மூலோபாய நலன்களை பாதுகாப்பதற்காக வங்களாதேசத்திற்கு இத்தகைய திட்டங்களை வழங்குகின்றன என்றார் அவர். இது பொருளாதார மோதலுடன் மட்டும் நின்றுவிடாது, தவிர்க்க முடியாமல் அரசியல் மோதலாக மாறும். பங்களாதேஷ் இந்த மோதலில் உணர்வுபூர்வமாக நுழைகிறது என்பது கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார். ஹசீனாவின் வருகைக்கான நம்பிக்கைகள் சீனாவுக்கு அதிகமாக இருந்தாலும் பங்களாதேஷ் மற்றும் சீனா ஆகியவை சமீப வருடங்களில் பில்லியன் டாலர் மதிப்புள்ள உள்கட்டமைப்பு ஒப்பந்தங்களில் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளன. சீன பணத்தை நம்பியிருப்பது டாக்காவை பெய்ஜிங்குக்கு விற்பது போன்றது என்று சில பார்வையாளர்கள் ஏற்கனவே எச்சரித்து வருகின்றனர். பங்களாதேஷின் வெளிநாட்டு கடன்கள் கடந்த 7 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளன. 2016-2017 சுமார் 45 பில்லியன் டாலரில் இருந்து 2023-2024 100 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இந்த புதிய கடனில் பெரும்பகுதி முக்கிய உள்கட்டமைப்பு, கட்டுமானம், மின் உற்பத்தி மற்றும் பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படுகிறது. ஹசீனாவின் சீன பயணம் பங்களாதேஷுக்கு 20 பில்லியன் டாலர் கூடுதல் கடனை பெற்றுக் கொடுக்க கூடும் என்று சர்வதேச நிதி நிபுணர்கள் கருதுகின்றனர். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 15 பில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான கட்டணங்களை எளிதாக்க உதவும். பங்களாதேஷின் வெளிநாட்டு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் அதன் பொருளாதாரத்தின் அளவுடன் ஒப்பிடும்போது இன்னமும் நிர்வகிக்கக்கூடிய அளவில் இருப்பதாக பொருளாதார நிபுணர் ஜாகித் ஹுசைன் நம்புகிறார். அதே நேரத்தில் பங்களாதேஷ் தனது ஏற்றுமதியை அதிகரிக்காமல் வெளிநாட்டு கடனை பெறுவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கிறார். எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இந்த அளவு கடன் வழங்கப்படுவது சாத்தியமில்லை. இதற்கு ஈடாக அரசாங்கம் என்ன வழங்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை, ஹுசைன் கூறினார். கடன் வழங்கும் போது எந்த நிறுவனத்திடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை சீனா பொதுவாக பரிந்துரைக்கிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் போட்டி ஏலத்திற்கு இடமில்லை. அசாதாரணமாக வங்கதேசம் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் ஒரு பொருளை சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்ய பரிந்துரைக்கப்படலாம். அத்தகைய நிலை இருந்தால் மிக உயர்ந்த தரமான தயாரிப்பை மிகவும் மலிவு விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது. இது ஒரு கடன் பொறியா என்ற கேள்வி இலங்கையுடன் தொடர்புடையவர்களால் கேட்கப்படுகிறது. இலங்கையின் அனுபவத்தை அந்த விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பு தனது கடனை திருப்பி செலுத்த தவறியதால் அதன் தென்பகுதியான ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 வருட குத்தகைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனால் பங்களாதேஷின் நிலைமை இலங்கையின் நிலையை பிரதிபலிக்காது என முன்னாள் பங்களாதேஷின் ராஜதந்திரி ஃபைஸ் அகமட் கூறுகிறார். கடன் வாங்கும் போது எந்த நாடு ஆபத்தை ஏற்படுத்தாது அவர் கேள்வி எழுப்பினார். பெய்ஜிங் பல சந்தர்ப்பங்களில் மொத்த கடன் தொகையில் 1/3 பங்கை தள்ளுபடி செய்துள்ளது என்கிறார் அவர். அவர் குறிப்பிடுவது ஆப்பிரிக்காவில் ஒரு தடவை நடந்தது. குறிப்பிட்ட அந்த முதலீடு ஒரு நெடுஞ்சாலை மற்றும் ரயில் பாதை தொடர்பானது. அதை சீனா கையகப்படுத்தி எதையும் செய்ய முடியாது என்பதால் கடன் தொகையில் 1/3 பங்கை தள்ளுபடி செய்தது சீனா. டீஸ்டா நதி திட்டம் அப்படியல்ல. அது சீனாவுக்கு அவசியமாக கேந்திர முக்கியத்துவம் உள்ள இடம். சீனா கையகப்படுத்தவே பார்க்கும் என்பது எப்போதாவது பங்களாதேஷுக்கு புரிந்தால் சரி.